வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சாமானிய மக்கள் இந்த காலநிலை சீற்றத்தை எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க தகவமைச்சுக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க பண்ணுற சில விஷயங்கள் காலநிலை மாற்றத்தோட விளைவிலிருந்து தப்பிக்க நமக்கு எப்படி உதவுது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஹீட் வேவ்ஸ் மற்றும் கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது டெலிவரி ஊழியர்கள், வேற நம்ம வீட்டுக்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரியான வேலையில ஈடுபட்டிருக்க மக்கள். நம்ம போன எபிசோட் ஃபுல்லாவே ஹீட் வேவ்ஸ் பத்தி டீடைல்டா பேசியிருந்தோம். அதுல லேபர் இஷ்யூஸ் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு டச் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த அறம் திணை பாட்காஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைன்றது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனையா இல்லாம அதுக்கு எப்படி ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்கு, அது எப்படி ஒரு சமூக சிக்கலாவோ சமூக அநீதி பிரச்சனையாவோ இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஹீட் வேவ்ஸ் மாதிரியான பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணும்போது லேபர் இஷ்யூ அப்படின்றது தனி கவனம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. லேபர் இஷ்யூஸ்ன்றது ஏற்கனவே மோசமான ஒரு பேச வேண்டிய சமூக அநீதி பிரச்சனையா இருக்கும்போது இதுல ஹீட் வேவ்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஆட் ஆகும்போது அவங்களோட ஏற்கனவே இருக்கிற மோசமான ஒர்க்கிங் கண்டிஷன் சார்ந்த விஷயங்கள் மோசமாகும் போது அது ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாவோ மனித உரிமை மீறலா நிக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இதை பத்தி டீட்டெயில்டா பேசுறது, நம்ம எப்படி சாமானிய மக்களா இதை பார்க்கறது, கவர்மெண்ட் இதுக்காக என்ன மாதிரியான வேலைகள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத பேசுறது தான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடை பார்சல் வாங்குறதோ இல்ல ஏதோ ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோலயோ இல்ல கேப்லயோ போறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா இப்ப இருக்கிறதோட டோட்டலா டிராஸ்டிக்கா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஒரு வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இந்த கிக் ஒர்க்னு சொல்லக்கூடிய இல்ல கிக் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ ரொம்பவே அதிக அளவுல வளர்ந்துருக்கு. இதை எல்லாருமே நம்ம நாட்டோட இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கிக் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் தட்டிட்டு இது எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் தருது தெரியுமா? நீத்தி ஆயோகோட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 2020லயே 77 லட்சம் பேர் இந்த கிக் ஒர்க்ல இன்வால்வ் இருந்திருக்காங்க. 2030ல இந்த நம்பர்ஸ் 2,35 லட்சம் பேர் இதுல எம்ப்ளாய் ஆயிருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ இவ்வளவு பேர் ஒரு செக்டர்ல எம்ப்ளாய் ஆயிருக்காங்கன்னா அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத ஒரு கிரிட்டிக்கல் பார்வையோட பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. முக்கியமா கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் இருக்கப்போ, அதுவும் ஹீட் வேவ்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்போ எப்படி அது இந்த ஒர்க்கர்ஸை பாதிக்க போகுது. நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கிக் ஒர்க்கர்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வல்னரபிள் குரூப்ஸ் ஆர் வல்னரபிள் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்னால இம்பாக்ட் ஆகிறதுனால. ஸோ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஹீட் வேவ்ஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு பெனி? ஸோ அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இந்த ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் சரி, மற்ற இடங்களில் கிக் ஒர்க்கர்ஸையும் மற்ற இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸையும் தான் வல்னரபிள்னு கன்சிடர் பண்ணுற வரைக்கும் சரி. முக்கியமாக நம்ம போன எபிசோட்ல கூட பேசியிருந்திருப்போம், நம்மளுக்கு மதிய நேரம் ஹீட் வேவ் அதிகமாக இருக்கும், வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த ரோடு தான் அவங்களோட ஆஃபீஸே. நம்ம வெயில் அதிகமாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துப்போம், ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து அவங்க வேலை பண்ணுறதுக்கு ரோட்ல தான் சுற்றி ஆகணும், ரோட்ல தான் உட்காந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன், சாலையவே அவங்க ஆஃபீஸாக வச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் அதில் அவங்களோட நாள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஆப்வியஸாக இவங்களுக்கு தான் ஹீட்டோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீட்டோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ், ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு, which leads to heat related illnessக்கும் டெத்துக்கும் அதிக ப்ரோனா இருக்கிறவங்க இவங்க தான் இருக்காங்க. இந்த இல்னஸ் டெத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸோட வேலை பண்ணிட்டு இருக்கிற தெரிஞ்ச ஒருத்தங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம். யூஸ்வலாவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல அந்த சாரம் கட்டி வேலை பண்ணுவாங்கல்ல, முக்கியமா டாலான பில்டிங்ல ஒரு 5 மாடி கட்டணமோ 10 மாடி கட்டடமோ அந்த மாதிரியான கட்டடங்கள்ல ஃப்ரண்ட்ல
கீழே இல்லைன்னா மேல் பகுதியில் சாரம் கட்டி கம்பு ஊனி நாட்டி அதில் வந்து வேலை பண்ணுற ஆட்கள் வந்து அதுலேருந்து கீழே விழுந்து இறந்து போகிற ஒரு எண்ணிக்கை வந்து எப்பயுமே இருக்கும். இப்போ வந்து ஹீட் வேவ் செனாரியோ இருக்கும்போது ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வேலை பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறவங்க மயக்கம் போடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கும்போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிக் ஒர்க்கே வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 12 மணி to 3 மணி வந்து நம்ம வெளில போகக்கூடாது, அதிக வெயில் இருக்கும் அப்படின்ட்டு இந்த சம்மர்ல வந்து கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுதான் நம்ம வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ற டைமா இருக்கிறதுனால இந்த கிக் ஆப்ஸ் கிக் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்க ஊழியர்கள் கிட்ட இந்த 12 மணிலேருந்து 3 மணிக்கு அவங்க வந்து வேலை பண்ணலை, ஆர்டர் எடுக்கலை அப்படின்னா அவங்களோட இன்சென்டிவ்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான விதிகள் எல்லாத்தையும் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது வந்து இன்னும் கேட்க வந்து கொஞ்சம் பேத்தட்டிக்கா இருக்கு. நமக்கு ஒரு ஏதோ ஃபார்மல் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு பேர் மினிமம் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லயாச்சும் நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கிக் ஒர்க் பார்க்கும்போது அவங்களோட சம்பளம் ஊதியம் அப்படின்றது வந்து எல்லாமே ஆர்டர் டு ஆர்டர் பேசிஸ்ல தான் இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு போய் ஏதோ ஒன்று டெலிவர் பண்றாங்கன்னா அதுல ஒரு 20 ரூபாய் அவ்வளவுதான் அவங்களோட ஊதியம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆஃப் எடுக்கிறதோ இல்ல ஒரு நாள் லீவ் போடுறதோ அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பகல் கனவா தான் இருந்துகிட்டு இருக்க ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஹெல்த் இம்பாக்ட் வந்து ஹீட் வேவ்னால அதிகமாகுது, லீவ் போட முடியல, அது வந்து இன்னும் ஹெல்த் இம்பாக்ட் அதிகரிச்சுட்டே பைலப் ஆகி பெரிய அளவிலான ஹெல்த் இஷ்யூஸ்ல கொண்டு போய் விடுற ஒரு விஷயமா தான் வந்து இது ஒட்டுமொத்தமா மாறுது. ஹீட் வேவ்ஸ்னால கிக் ஒர்க்கர்ஸ்க்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா இந்த கிக் ஒர்க் as a ப்ரொஃபஷனே அதுலயே ஃபண்டமெண்டலாவே பல பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்து ஒரு பாசிட்டிவ் டோன்லயே இது வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுதா, ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஆனா அந்த ஒர்க்கர்ஸ் என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத பார்த்தா பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா பிரிசனர்ஸ் ஆன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல அமைப்புகள் சேர்ந்து. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ல எக்ஸஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு. ஸோ அவங்க கேப் டிரைவர்ஸ்ட வந்து இன்டர்வியூ பண்ணப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா வந்து 83% கேப் டிரைவர்ஸ் வந்து 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்க. அதே 60% பேர் வந்து 12 மணி நேரத்துக்கு மேலையும் 31% பேர் வந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே வந்து நம்ம வந்து டெலிவரி இல்ல மத்த கிக் ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா வந்து 78% பேர் வந்து 10 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க. 20% பேர் வந்து 12ல இருந்து 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க. ஸோ நார்மலா ஒரு 8 மணி நேரம் தான் வேலை பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கப்போ இவ்வளோ மணி நேரம் வேலை செய்யறது வந்து அவங்களோட ஹெல்த்தையும் பாதிக்கும், பிளஸ் அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல மத்த பல விஷயங்களை வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. கண்டிப்பா இத சொல்லும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா, போன வருஷம் நம்ம தமிழக அரசு கூட 8 மணி நேரத்துல இருந்து வேலை நேரத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அப்படியே தமிழகமே கொந்தளிச்சது. தமிழக அரசும் வந்து அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அப்போ ஒரு ஃபார்மல் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை நேரத்தை வந்து அதிகரிக்கிறது அவ்வளோ அபத்தமா இருக்கிறப்போ அப்போ இன்ஃபார்மல் ஒர்க்ல இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டோட குடிமக்கள் இல்லையா, அப்ப அவங்களுக்கு வேற சட்டம் இவங்களுக்கு வேற சட்டமா? அப்போ இன்ஃபார்மல் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கும் வேலை நேரத்தை எப்படி ஃபார்முலேட் பண்ணி அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஃபேர் வேஜை கொண்டு வர்றதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும்ன்றத நோக்கியும் அரசாங்கங்கள் யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல வந்து தோணுது. ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் டே ஸ்லேவரி ஆர் மாடர்ன் டே மெத்தட் ஆஃப் நம்மளோட இந்த லேபர் ரைட்ஸ் லேபர் லாஸ்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வென்றெடுத்ததை வந்து அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு போறதுக்கான ஒரு ஸ்பேஸா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா வந்து அவங்களோட இஷ்டம் தானே அதிகமா வேலை செய்யறது, அவங்க அதிகமா வேலை செய்யறாங்க, அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு, அதனால சம்பாதிக்கிறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அதே ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா வந்து அந்த சர்வே பண்ணதுல 43% பேருக்கு வந்து எய்தர் 500 ஒரு நாளைக்கு 500 கீழேயோ இல்ல ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாயோட கீழேயோ தான் வந்து சம்பாதிக்க முடியுது. இன்னும் முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா வந்து 68% பேருக்கு வந்து அவங்களுக்கு எப்படி அந்த காசு போய் சேருது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, எவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும், ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ இல்ல எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற கிளாரிட்டியே இல்லை. இந்த விஷயத்த வந்து அவங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க. கம்பெனி சைட்ஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஒரு ரைடுக்கும், அண்ட் எவ்வளோ ஒரு டெலிவரிக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்சென்டிவ் என்னது, எவ்வளவு டெலிவரிஸ் பண்ணா இன்சென்டிவ், இந்த எல்லா ரூல்ஸையும் அவங்க அடிக்கடி மாத்திட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையா அவங்களோட சம்பளம் எவ்வளோன்றதே தெரியல. இதை நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா?
நம்ம எவ்வளவு ஒரு வேலை செய்யறோம், அங்க எவ்வளவு மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம்னு சொல்லி நம்ம வேலை செய்யறோம். ஆனா இவங்களுக்கு என்ன சம்பளம், அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ், எதுவுமே அவங்களுக்கு கிளாரிட்டியே இல்லை. ஸோ இப்படி இருக்கப்போ அவங்களால எப்படி நல்லா சம்பாரிச்சு இவ்வளவு வேலை செஞ்சாலுமே அவங்களால நிறைய சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ கார்த்தி சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஒரு சொசைட்டியா இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம், ஒரு சொசைட்டியா கிக் ஒர்க்ல ஈடுபட்டிருக்க மக்கள் அப்படின்றவங்கள மேலே நம்மளோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது அது வந்து ஒரு மாடர்ன் அன்டச்சபிலிட்டி, ஒரு நவீன தீண்டாமைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் ஒர்க் எடுத்துக்கிறப்போ வந்து இந்த துப்புரவு பணி பண்ணுறது, சலவை தொழில் பண்றவங்களெல்லாம் ஒரு இழிவா பார்க்குற கண்ணோட்டம் இருந்துச்சு. அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற நிலைமைய தான் அவங்க கிட்ட பேசும்போது நம்மளால கேட்க முடியுது. பெரும்பாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா, பெரிய பாஷான கடைகளுக்கு டெலிவரி எடுக்க போனா அவங்க கடை வாசல் முன்னாடி கூட நிக்க வைக்கிறது கிடையாது. ஏசி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு டெலிவரி எடுக்க போனா அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே அனுமதிக்கிறது கிடையாது. ஒன்னு பின்வாசல் வழியா வந்து கொடுத்துடுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஜன்னல் வழியா வந்து பார்சலை மட்டும் கொடுத்து விட்டுறாங்க, அவங்கள உள்ள அனுமதிக்கிறதே கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இதை பத்தி பேசும்போது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீயா நானா எபிசோட்ல கூட ஒரு அண்ணா பேசியிருந்தாரு, அதுதான் ஞாபகம் வருது. அவர் வந்து அவங்களோட அந்த டெலிவரி யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு கடைக்கோ ஒரு தியேட்டருக்கோ குடும்பத்தோடையோ எங்கேயோ ஒரு இடத்துல போறாரு அப்படின்னா அங்க வந்து அவமரியாதையை தான் வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு தியேட்டருக்கு போனா மெயின் டோர் வழியா அவர் வந்து அனுமதிக்கப்படுறது இல்லை, சைட் டோர் வழியா தான் வந்து அவரை தியேட்டருக்குள்ளேயே விடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த நீயா நானா எபிசோட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த விஷயங்களை பத்தி பேசும்போது இதோட இன்னொரு நீட்சியா ரீசெண்டா நான் தொழிலாளர்களோட வேலை பண்ற ஒரு தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஷேர் பண்ண ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. எந்த ஒரு இன்ஃபார்மல் ஒர்க்ல இருக்கிற மக்கள், பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கவங்களா இருக்கட்டும் சரி, சானிட்டரி ஒர்க்கரா இருக்கட்டும் சரி, கிக் ஒர்க்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு பாத்ரூம் வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. நம்ம தெருவு கூட்ட வர அக்கா வந்து நம்ம மாதிரியான ஆட்கள் பலர் வந்து அவங்களோட வீட்டுக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டா போகணும்னா அனுமதிக்கிறது கிடையாது. கிக் ஒர்க்கர்ஸை வந்து ஏசி காத்து வாங்கவே விட மாட்டாங்கன்றப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஹோட்டல்கள் வந்து அனுமதிப்பாங்களா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரியான சூழல்ல வந்து தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிக் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலை நேரம் முழுசையுமே வந்து தண்ணி குடிக்காமலே போக்குற ஒரு சூழலை வந்து பார்க்க முடியுது. இப்போ ஹீட் வேவ்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்றப்போ வந்துட்டு அவங்க அந்த ஹீட் வேவ்ஸை டேக்கிள் பண்ணணும்னா அதிகமா தண்ணி குடிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வழியா இருக்கும் போது இப்போ தண்ணி குடிச்சா அப்போ பாத்ரூம்க்கு எங்க போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து நிக்குது. ஸோ இந்த தண்ணி பிரச்சனையை பத்தி பேசும்போது வந்து ரீசெண்டா நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கல் வந்து ஞாபகம் வருது. அதுல டெல்லியில இருக்கிற ஒரு கிக் ஒர்க்கர், அவர் வந்து பைக்ல டெலிவரிக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து டெய்லி அவரோட 3 பாட்டில் தண்ணி வந்து எடுத்துட்டு போறதா சொல்றாரு. இந்த 3 பாட்டில் தண்ணி வந்து எதுக்குன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு கிடையாது. அவர் அதை வச்சு அவரோட தண்ணியில ஊத்திக்கிட்டே இருப்பாரு, ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ தட் உடம்ப சுத்தி ஒரு மாய்ஸ்சர் இருக்கிறதுனால அவர் வந்து அன்கான்சியஸ் ஆகாம அன்னைக்கு நாள் முழுக்க அவரை பார்த்துக்க முடியும் அப்படின்றதுதான் அவர் சொல்ற ஒரு விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுல இருக்கிற ஊழியர்கள் வந்து இந்த தொழில இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச ஜாப் செக்யூரிட்டியாச்சும் இருக்கா அப்படின்ட்டு கேட்டா அந்த இடத்துலதான் வில்லனா இந்த ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்ம வந்து வீட்டுல இருந்து ஆர்டர் போடும்போது அசால்ட்டா 5 நிமிஷம் லேட்டா வரியா 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டு விடுறோம். அதுல வந்து அந்த ஹோட்டல் டிலே பண்ணானா அதெல்லாம் நமக்கு தெரியாது, நேரா டெலிவரி பர்சனலுக்கு வந்து ரேட்டிங்கை வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஆனா இந்த ஊழியர்களுக்கு வந்து அந்த ரேட்டிங் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னா, அவங்களோட ரேட்டிங் கம்மியாக அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வர்ற அளவு வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டுக்கு கீழே அவங்களோட ரேட்டிங் போயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட வேலையை இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இதுக்காக அவங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக இவ்வளோ டிராஃபிக்ல ஓட்டிட்டு வராங்க, ஆனா டிராஃபிக்கா இருக்கு மாட்டிக்கிட்டாங்க 2 நிமிஷத்துல டெலிவர் பண்ணணும்னாலும் அவங்கள ரிஸ்க் பண்ணி ஒரு ஹசார்டுக்குள்ள உட்படுத்தி வேகமா ஓட்டிட்டு வர்றது, ஸ்டண்ட் பண்ணி ஓட்டிட்டு வர்றது மாதிரியான விஷயங்களை பண்ணறதா இருக்கட்டும் சரி, உச்சி வெயில்ல வண்டி ஓட்டிட்டு வராங்க 5 மாடி ஏறி டெலிவர் பண்ணணும்னாலும் டெலிவர் பண்ணறதா இருக்கட்டும் சரி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக திரும்ப அவங்களோட ஹெல்த்தை வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ற மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த ரேட்டிங் சிஸ்டம், ரேட்டிங் அப்படின்ட்டு இருக்கிறத வந்து வெறும் ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம்
மெக்கானிசமா மட்டும் வச்சுட்டு ஊழியர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஜாப் செக்யூரிட்டியாச்சும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ரெகுலேஷன்ஸை நோக்கி அரசாங்கங்கள் ஏதாச்சும் முன்னெடுப்புகள் எடுத்தாங்க அப்படின்னா வந்து அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம் பெனி, இந்த கிக் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பக்கம் அவங்களை பிசிக்கலா அஃபெக்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் உளவியல் ரீதியா அவங்கள ரொம்பவே ஜாஸ்தியா பாதிக்குது. ரீசெண்டா ஒரு பிரபல டிவி ஆங்கர் வந்து அவங்களோட சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து 2 பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ஒரே டைம்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒரு 500 rupees கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபன்னுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல கூட அந்த ஃபர்ஸ்ட் வந்தவர் வந்து பின்னாடி இருக்கவருக்கு வந்து ஃபேமிலி இருக்கலாம், அதனால அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து ஒரு அவரோட கைண்ட்னஸ் போர்ட்ரே பண்ற மாதிரியான பல ரீல்ஸ் வீடியோஸ் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு ஃபன்னுக்காக, ஒரு அர்பன் கன்சியூமருக்கு ஒரு ஃபன்னுக்காக, இல்லை அவங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் நிறைய வரணுன்றதுக்காக ஒரு 2 பேரோட வேலையை வந்து அலட்சியமா நடத்தி அவங்கள வந்து வேணும்ட்டே பண்ண வைக்கிறது வந்து ஒரு டிக்னிட்டி, அவங்களோட டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்களோட டிக்னிட்டி ஆஃப் ஒர்க்ன்றதே ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. இதை நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த பல பிரச்சனைகள் இருக்கப்போ வந்து இதை வந்து சரி பண்றதுக்கு வந்து அந்த கம்பெனிக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸும் அரசாங்கமும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு பெனி? இப்போ நம்ம பொது வெளியில பார்க்கும்போது வந்துட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாரோட விளம்பரங்களும் வந்து நாங்க எங்க எம்ப்ளாயிஸ் வந்து ஹீட்டை பீட் பண்ணதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஆனா அதை வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக விளம்பரப்படுத்துற ஒரு விஷயமா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுதே தாண்டி அதுல ஒரு ஆழமான அக்கறை இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க வந்து இதுல சொல்ற முக்கியமான விஷயங்கள் வந்து நாங்க ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் கொடுக்குறோம், பிரீதபிள் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறோம், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்கும் போது தான் நமக்கு தெரியுது இதெல்லாம் அவங்க கிட்டயே காசு வாங்கிட்டு தான் இந்த கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, நாங்க ரெஸ்ட் ஸ்பேஸ், ரீசார்ஜ் ஜோன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு ஜொமேட்டோ ஒரு 450 ரெஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸ்விக்கி 900 ரீசார்ஜ் ஜோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டா இதெல்லாம் இந்தியா ஃபுல்லா இவ்வளோ இருக்கு. அங்கங்கேயா ஒரு சிட்டிக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சிட்டியோட ரேடியஸ் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இருக்குது அப்படின்றப்போ நான் ஒரு இடத்துல டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது வந்து 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அப்போ நான் ரெஸ்ட் எடுக்க அங்க 1 மணி நேரம் டிராவல் பண்ணி 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப 1 மணி நேரத்துக்கு வரணும் அப்படின்னா அது எனக்கு ஒரு 5 ஆர்டர் லாஸ். நான் வந்து 600 ரூபாவை லாஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் வீட்டுக்கே போய் ரெஸ்ட் எடுத்துப்பேனே, நான் ஏன் அந்த ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு போக போறேன் அப்படின்றது தான் வந்து ஒர்க்கர்ஸோட கேள்வியா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களோட எம்ப்ளாயி வெல்ஃபேரை வந்து ஒரு பப்ளிசிட்டி மேட்டரா எடுத்துக்காம அதுல வந்து இன்னும் அக்கறை செலுத்தி அந்த கம்பெனியோட ஒரு தார்மீக கடமையா எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. முக்கியமா UAE போன்ற நாடுகள்ல வந்து சில கம்பெனி சில நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பெய்ட் பிரேக்ஸ் கொடுக்கறது, ஹீட் வேவ் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்கும்போது அதுக்கான அம்யூனிட்டிஸ் உருவாக்குறது, அந்த காலகட்டங்கள்ல இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, ஒரு குறைந்தபட்ச ஜாப் செக்யூரிட்டிக்கான சூழலை ஏற்படுத்துறதுன்ற மாதிரி இந்த கம்பெனிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலை தாண்டி அடிப்படை சிஸ்டமிக்கா ரீவாம்ப் பண்ணறதுக்கான ஒரு தேவை வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. சரி, கம்பெனிஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துல ராஜஸ்தான் மாநிலத்தை வந்து நம்ம முன்னோடியா எடுத்து சில எடுத்துக்காட்டுகளை பேச வேண்டியது இருக்கு. இப்போ ராஜஸ்தான்ல வந்துட்டு ராஜஸ்தான் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து கடந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா ராஜஸ்தான் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்ற ஒரு போர்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இந்த வெல்ஃபேர் போர்டு என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான ஆப் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் ஓட பல வேலைகளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ், அவங்களோட ஊதியங்களை வந்து இந்த போர்டு மூலமா கொண்டு போறதுனால அதை வந்து இன்னும் என்ஷூர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவங்களோட குறைந்தபட்ச ஜாப் செக்யூரிட்டி அது ப்ரொவைட் பண்ணுது, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. முக்கியமா நம்ம ரேட்டிங்ல இருக்கிற இஷ்யூஸ் பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். ஸோ கஸ்டமர் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கிற கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ப்ராசஸை வந்து இவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கம்பெனிஸ் வந்து ஏதாச்சும் வயலேஷன்ல இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்க மேல பெனால்ட்டி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸுமே
இந்த வெல்ஃபேர் போர்டு கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான வெல்கமிங்கான இனிஷியேட்டிவ்ஸ் வரும்போது இதுல சில இது வந்து ஒரு வருஷமாச்சு. இந்த ஒரு வருஷத்துல வந்து ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் சரி, எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும் சரி, சொல்ற ஒரு சில ஃபீட்பேக்ஸ் என்ன மாதிரியானதா இருக்கு அப்படின்னா, இந்த கிக் ஒர்க் எக்கானமியோட என்விரான்மெண்ட் அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு பரந்துபட்டதா இருக்குது. இது வந்து பரந்துபட்டதா இருக்கும்போது இந்த வெல்ஃபேர் போர்டு வந்து வெறும் ஒரு இடத்துல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து ஒரு வீட்டுக்கு டெலிவர் பண்ற அந்த ஒரு ப்ராசஸை மட்டும் மையமா வச்சு அவங்களுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிளாசிஃபிகேஷன்ஸும் தான் அதுல நிறைய இருக்கு. ஆனா இதுல வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இப்போ கிக் ஒர்க்ல எடுக்கும்போது நமக்கு இ காமர்ஸ் டெலிவரி மாதிரி அமேசான் மாதிரியான ஆப்ஸ் இருக்காங்க, ஃபுட் டெலிவரி இருக்காங்க, கிராசரி டெலிவரி இருக்காங்க, அர்பன் கம்பெனி, நோ புரோக்கர், இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கட்டும் சரி, அமேசான் மாதிரியான இடத்துலயே வேர் ஹவுஸ்ல வேலை பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இவங்க வந்து இதுக்குள்ள கொண்டு வரப்படலை. இவங்களுக்கான கிளாசிஃபிகேஷன்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இன்னும் கிளியரா இம்ப்ரவைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. இப்போ தமிழக அரசாங்கமும் இதே மாதிரியான ஒரு வெல்ஃபேர் போர்டை வந்து போன டிசம்பர் மாசம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு சோக கதை என்னன்னா, இது வரைக்கும் ஒருத்தர் தான் அதுல வந்து ரெஜிஸ்டரே பண்ணிருக்காங்க. இதை வச்சே வந்து நமக்கு அதுல எவ்வளவுத்துக்கு தமிழக அரசாங்கம் வந்து ஆர்வம் செலுத்துறாங்கன்றதும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க அப்படின்றதும் வந்து நமக்கு தெரியுது. ஸோ ஒரு மாடலை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கான்ஸ்டியூட் பண்ணா மட்டும் பத்தாது, அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் அதை நெறிப்படுத்துறதுக்குமான அதிக அளவிலான எஃபர்ட்ஸ் வந்து தமிழக அரசாங்கம் போட வேண்டிய தேவை இருக்கு. இந்த எபிசோட்ல நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகள், பல சவால்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த கிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரொம்பவே த்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேல்யூவேஷன்லாம் பல பில்லியன் டாலர் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய ஹிப்போக்ரஸியை நான் ரீசெண்டா நோட் பண்ணேன். இதுல என்ன வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம், இந்த டெலிவரி பீப்புள்லாம் வந்து சைக்கிள்ல வந்து டெலிவர் பண்றதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹீட் வேவ் சினாரியோல பைக்ல போயிட்டு வரதே ரொம்பவே கஷ்டமா இருக்கப்ப சைக்கிள்ல போயிட்டு வரவங்களோடலாம் துயரங்கள்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதை வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியாவும் இஎஸ்ஜி ரிப்போர்ட்ஸ்லயும் அவங்களோட கிளைமேட் ஆக்ஷனாவையும் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. இது வந்து அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு 10 நாள் ஏசி போடாம இருக்கிறதாவோ, இல்ல வந்து அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளை பண்ணாம ட்ரெயின்ல போறது, இந்த மாதிரி எந்த எஃபர்ட்டுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த இதுக்கு யார் ஆல்ரெடி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் இதனால அஃபெக்ட் பண்றாங்களோ அவங்களே வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான சொல்யூஷனாகவும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மேல் அடாப்டேஷன் சொல்லப்படுது. இது எப்படி இருக்குன்னா வந்து குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இதுல இதோ இன்னும் வர்ஸ்டா போயிட்டு அந்த தொட்டிலேயே இவங்க போய் படுத்துட்டு அந்த குழந்தைய தொட்டில ஆட்ட வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிப்போக்ரஸியா, ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த மாதிரி தான் காலநிலை மாற்றம் சார்ந்த ஒரு சிக்கல்கள்லையும் பிரச்சனைகள்லையும் அதோட தீர்வுன்றது எப்பயுமே சாமானிய மக்கள் மேல திணிக்கப்படுறது தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு காமனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம எப்படி அணுகலான்றதும், எப்படி அதை ஒரு சமூக பிரச்சனையா புரிஞ்சுக்க முடியும்ன்றதையும் தான் நம்மளோட அறம் திணை பாட்காஸ்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.